ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் மாங்காய் துவையல். அதுக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய், எண்ணெய், கடுகு, சால்ட்டு, பூண்டு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பேனை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் முதல்ல கடலைப்பருப்பு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு. அதோட கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பத்தை போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம துவையல் சட்னி எது அரைச்சாலும் கருவேப்பிலை, கொத்தமல்லி எப்போவுமே ஆட் பண்ணாமல் விடாதீங்க. ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு பச்சை மிளகாய் நம்ம வேணும். ஒரு 8 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எதுக்குன்னா மாங்காய் புளிப்பாக இருக்கிறதுனால நம்ம காரம் ஜாஸ்தியாக போடணும். இது நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லை சாப்பாடில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை நம்ம வெறும் மாங்காய் போட்டு பண்ணோன்னா நம்ம ஒரு 2 days வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இதில் தேங்காய் சேர்க்குறோம். அதுக்கு சட்னின்றதுனால நம்ம இதை துவையல் மாதிரி அரைக்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்துக்கினீங்கன்னா நீங்கள் அன்றைக்கே முடிக்கிறது நல்லது. இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாள் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பச்சை மிளகாய் ஸ்மெல் நல்லாயிருக்கும். எப்போவுமே பச்சை மிளகாய் சட்னி பண்ணும்போது பச்சை மிளகாய் எடுத்திங்கன்னா நீங்கள் அது நல்லா இந்த மாதிரி வதக்கி போடுங்க. அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் மிக்சியில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த மாங்காய் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்லைஸாக. அதை எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதுக்கு இது கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணால் போதுங்க. இதோடையே தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது. இன்னும் நீங்கள் பச்சையாக வாங்கினீங்கன்னா இன்னும் அது ரொம்ப புளிப்பாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு நிமிஷம் விட்டுடலாம். நம்ம நல்லா கொஞ்சம் சூடு அதில் பிடிச்சி கொஞ்சம் இந்த மாதிரி இதை பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆன மாதிரி ஆகிடுமாங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க மாங்காவை. எவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது இதே மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி இதில் போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அரைச்சிக்கலாங்க. இது நம்ம கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கணும். எதுக்குன்னா நம்மளுக்கு கீழேயாக இருக்கும். மாங்காய் தேங்காய் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா அரைக்கணுன்னா கொஞ்சம் விட்டு விட்டு அடிங்க. இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். சரியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா சட்னியும் தாளிக்கிற மாதிரி இதை தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் போடும்போது நீங்கள் இந்த மாங்காய் புளிப்புன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, அதுக்கு தான் நான் 8 பச்சை மிளகாய் போட்டேன். ஸோ அந்த மாதிரி 8 பச்சை மிளகாய் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதை வந்து நான் பவுலில், இது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நான் பவுலில் மாற்றிடுறேன். இப்போ கடுகு, கொஞ்சம் சீரகம். எப்போ சட்னி தொகையல் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் வந்து அரைக்கும்போது இந்த கடுகு சீரகம் போடுங்க. அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்து பார்த்து வீட்டில் சமைக்கும்போது நம்ம ஆட் பண்ணிக்கணும். சூடாக சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் நெய் போட்டு இந்த தொகையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு சுவையான தேங்காய் மாங்காய் தொகையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.